வணக்கம். கொலம்பஸ் ஸ்டுடியோ. டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக தானே பொறுமையாக கேட்டுக்குங்க. அந்த தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய கதையை தான் நம்ம திரைக்கதையில் வேறு மாதிரி எடுக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கேமரா ஆன் பண்ணால் இத்தாலியை சேர்ந்த ஒரு நபர் ஹீரோ. அவர் நல்லா படிச்சுட்டு யூஎஸ்ஏல நேவியில் கேப்டனாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, அவர் நல்லா நிர்வகிக்கிறாரு யூஎஸோட நேவியை. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே உள்நிலையில் ஏற்பட்ட ஒரு சதியால் ஒரு நேவி கப்பல்லிருந்து ஒரு வெப்பன் மிஷன், அந்த ராக்கெட் எதர்ச்சியாக ரஷ்யாவுடைய நேவி கப்பலில் அந்த ராக்கெட் போய் தாக்கிடுது. ஓகே, ரஷ்யாவோட நேவி கப்பலில் பெட்ரோலியம் ஆயில், டைமண்ட்ஸு, கேஷ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக அந்த நேவியை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த கப்பலில் யூஎஸ்ஏ மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரஷ்யாவில் உள்ள நேவிஸ் எல்லாமே யூஎஸ்ஏ மேலே போர் தொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாள் போர் நடந்ததுடனே ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் யூஎஸ்ஏக்கு எதிராக போர் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் நேவியோட சண்டையாகவே அமையட்டும், இதில் நீங்கள் மிலிட்ரி ஜெட்டோ இல்லை மற்ற படையினரையோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா போர் வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேவிக்குள்ளேயே நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. அந்த சண்டையில் யூஎஸ்ஏவோட நேவியில் உள்ள அத்தனை கப்பலும் மூழ்கடிக்கப்படுது. யூஎஸ்ஏல நேவி டிபார்ட்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு ரஷ்யா போரில் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல உள்ள பிரசிடெண்ட் இருக்கிற படையினரையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஷார்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு ட்ரைலர். ஓகே, சரி, நம்ம கதையாக வருவோம். கதையில் இந்த மாதிரி ஹீரோ தவறுதலாக ஒரு மிஷனை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணை நடைபெறுது. ஹீரோவோட மனைவி தன் கணவர் அப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் முறையிடுறாங்க. அவங்க ஒரு வக்கீல் வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆழ்ந்து விசாரிக்கும்போது யூஎஸோட நேவி ஷிப்பில் கேப்டன் உள்ளபோது வேற ஒருத்தர் யாரோ அந்த மிஷனை லான்ச் பண்ணிடுறாங்க. அதோட பழியை கேப்டன் மேலே போட்டோம்னா கேப்டன் விலகிக்குவார். அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர் செய்த சதியால் இந்நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேப்டன் விடுதலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் தன்னோட மனைவியோடையும் நேவியில் தன்னை நேசித்த ஒரு பெண்ணோடையும் இணைந்து வாழ்கிறாங்க. அதோட படம் முடியுது. ஓகே, சரி, படத்தோட கருத்து என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது யார் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஓகே, உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படின்னா, பெண்ணியல் விஷயத்தில் எப்பயுமே சரியாக நேர்த்தியாக பக்குவமாக நான் நடந்துக்கணும் அப்படின்றது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சரி, டைரக்டர் நேரில் வாங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். குட் ஜாப், பாய்.